ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்க ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ 26/7. ஸோ நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்துப்போம். ஸோ இந்த ட்ரேடை எப்படி பிளான் பண்ணோம், என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைய ட்ரேடோட ப்ராஃபிட் ரூ. 3075. ஸோ இந்த ட்ரேடுக்கு என்ன பிளான் பண்ணேன், எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்க. நான் என்ன பண்ணுவேன், தினசரி காலையில் என்னோட இந்த லெவல்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தென் ஸ்டாக்ஸில் என்னென்ன லெவல்ஸ் எங்கெங்கே பைஸும் தென் செல் பண்ணுற இடம் எங்கே இருக்குது, பை ஏரியா எங்கே இருக்குது, செல் ஏரியா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி என்னோட டெலிகிராம் குரூப்பில் இந்த மாதிரி கொடுத்துருவோம். 15 நிமிஷம் செல் ஓபி, 1 ஹவரில் பை ஓபி, 15 நிமிஷம் பை ஓபி அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் கொடுத்துருவேன். அதே மாதிரி ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டாக்குக்கும் நான் என்ன பண்ணுவேன், லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருவேன். மோஸ்ட் ப்ராபப்லி நான் ட்ரேட் பண்ணுறது நிஃப்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை நான் ட்ரேட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி கொடுத்துறேன். ஸோ இந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஒரு வேளை இல்லை அப்படின்னா இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுபடி இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நான் லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கிளிப் பெயிண்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டயத்தில் நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு ட்ரேடில் ரூ. 3075 நான் எடுத்தேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்தாது 302 என்ட்ரி எடுத்தேன். 354 கிட்டத்தட்ட நான் 50 பாயிண்ட் புக் பண்ணிட்டு வெளில வந்தேன். ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். ஸோ நான் இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி உங்களுக்கு என்னோட டெலிகிராம் கொடுத்துறேன். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் இந்த 1 ஹவர் ஓபி. ஸோ மார்க்கெட்டு இன்னைக்கு காலைல இங்கே ஓப்பன் ஆகணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டு அங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணும், இந்த ஓபி போய் உடைக்கணும். ஸோ மார்க்கெட் 1 ஹவர் ஓபிலேருந்து போகிறான். ஸோ இந்த 15 மேலே ஒரு ஓபி மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஓபி வந்து 15 நிமிஷம் ஓபி. ஸோ இதை போய் உடைக்கணும். ஸோ உடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, நேற்று இந்த இடத்துல 15 நிமிஷத்தோட செல் ஓபி. ஸோ அப்போ அதுக்கான ரியாக்ஷன் கொடுப்பான். கீழே வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அங்கேருந்து என்ன பண்ணுறேன், என்னோட கம்மியான டைம் நான் என்ட்ரி எடுக்கிறது 1 நிமிஷத்தில் என்ட்ரி எடுப்பேன். ஸோ நான் இங்கேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் போகிறேன். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் போகும்போது இந்த இடத்துல எனக்கு திரும்ப. ஸோ அப்போ மார்க்கெட் எனக்கு அந்த இடத்துல திரும்பல, மார்க்கெட்டு இங்கேருந்து கீழே வந்துட்டு எங்கேருந்து மேலே போய் திரும்புவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எனக்கு மார்க்கெட் இங்கேருந்து ஏறும்போது எனக்கு என்ன பண்ணிருக்கான், இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் விட்டுட்டு போகிறான். எனக்கு இந்த ஆர்டர் பிளாக்கை நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு என்னன்னா, ஸோ இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. எனக்கு அந்த ஆர்டர் பிளாக் வந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கும் அப்படிங்கிறது விதி. ஸோ நான் அதனால என்ன பண்ணுறேன், அதை மார்க் பண்ணுறேன். எனக்கு இந்த ரியாக்ஷனு ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் என்ன பண்ணுவான் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம். ஸோ அப்போ அதனால் இந்த இடத்துல வந்துச்சுன்னா எனக்கு ட்ரேடு இங்கேருந்து மறுபடியும் இங்கே தான் போகிறான். மார்க்கெட் இங்கே இருக்குது, இங்கேருந்து கீழே வருவான், என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் மேலே போய் உடைக்க போகிறேன். ஏன்னா இங்கேருந்து வந்த இடம் 1 ஹவர் ஓபி. ஸோ 1 ஹவர் ஓபிலேருந்து வரும்போது இந்த ஓபி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மார்க்கெட் வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல கன்சல்டேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதை உடச்சி மேலேயோ இல்லை இந்த லெவலில் உடச்சி கீழே போகும்போது அடுத்த என்ட்ரி பார்ப்போம். பட் இந்த மூவ்மெண்ட்டு எனக்கு என்ன மூவ்மெண்ட்டாக இருக்கும், ஒரு நல்ல பை மூவ்மெண்ட்டாக இருக்கும். அது காலையில் நல்ல லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ ரியாக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ இதை கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பிளான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஒரு நிமிஷத்தில் பார்த்துட்டுருக்கேன். மெதுவாக அங்கேருந்து கீழே இது எத்தனை மணி, கரெக்டாக 9:21 மார்க்கெட் கீழே இறங்குறான். கீழே இறங்குறோம், கீழே இறங்கட்டும். கரெக்டாக இந்த இடம் 9 எனக்கு மார்க்கெட் இந்த இடத்துல போகிறது 9:24 திரும்பி வருது, மறுபடியும் வருது. மார்க்கெட் கீழே மறுபடியும் மேலே போகிறான். கீழே எனக்கு என் லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் என்ட்ரி. கரெக்டாக இப்போ 9:29 மார்க்கெட் இப்போ எனக்கு கொஞ்சம் கீழே வரும். ஆனால் இன்னும் எனக்கு இந்த இடத்த டேப் பண்ணலை. கரெக்டாக 33 34க்கு எனக்கு என்ன பண்ணுவோம், இந்த இடத்த டேப் பண்ணியிருப்போம் மார்க்கெட். எக்ஸ் இந்த இடத்துல இந்த இடத்த இது எங்கே வச்சு நான் எடுக்கிறேன் என்ட்ரினா இந்த இடம் கரெக்டாக 9:33 9:34க்கு இந்த இடம் டேப் ஆகுது பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன். எக்ஸாக்ட் இந்த லோவுக்கும் இந்த கேப்பை ஃபில் பண்ண கேண்டில் இந்த 9:34. இதை நான் உங்களுக்கு நான் ட்ரேட் பண்ணுறது தினமும் ட்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த அக்கௌண்டிங் வேணும் அப்படின்னா நான் கீழே தர என்னோட ரெஃபரல் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நான் இதே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நான் என்ட்ரி எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை மணிக்கு நான் என்ட்ரி எடுக்கிறேன், 9:35க்குள்ளே இறங்குறேன். ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல இந்த கேண்டில் வருது. ஸோ நான் எங்கே என்ட்ரி ட்ரிகர் பண்ணுறேன், கரெக்டாக இந்த கேண்டில். ஏன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணட்டும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இது எனக்கு எங்கே தெரியும் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற இந்த தன்னில் ஸோ கரெக்டாக 9:34 இந்த கேண்டில் எனக்கு 9:34. ஸோ இந்த இடத்துல பிளான் பண்ணுறேன். எனக்கு என்ன வேணும், இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணி இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ண வெயிட் பண்ணுறேன். எனக்கு இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணது 302. ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எனக்கு 302 எனக்கு என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு மேலே 9:35 என்னோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்ட் இந்த கேண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 9:34க்கு இதை டேப் பண்ணுறான். இது மறுபடியும் கீழே வரும்னா மேலே போகணும் வெயிட் பண்ணால் இந்த கேண்டிலுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணேன். எனக்கு என்ட்ரி விழுந்த இடம் 9:35. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. ஸோ இங்கேருந்து நான் என்ன எய்ம் பண்ணுறேன், மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகணும் அப்படின்னா எனக்கு மேலே உள்ள இதை தான் இந்த லெவல் தான் நான் டார்கெட் பண்ண போகிறேன். இன்ட்ராடே தான் நான் ஸ்கால்பிங் தான் பண்ண போகிறேன்.
இந்த பாயிண்ட்ல எனக்கு இன்னும் 50 பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ட புடிச்சுட்டு மறுபடியும் மேல போனா கன்டின்யூ பண்ணலாம். இல்ல கீழ வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணலாம். பட் எனக்கு இது 50 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நான் அப்படின்னா டார்கெட் புக் பண்ணிடுவேன். அப்ப என்ன பண்றேன், மார்க்கெட்ட இங்கேருந்து மூவ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஏன்னா, எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது, இங்கேருந்து செல் ஆர்டர் குடுத்து கீழ இறங்கியிருக்கு. ஸோ அப்ப எனக்கு இது என்னவா, இதுதான் எனக்கு டார்கெட்டா பிளான் பண்ணணும். இது வந்து ஸ்கேல்பிங்னால நம்ம சின்ன பாயிண்ட் வச்சு இது ஷார்ட்கட். மார்க்கெட் இங்கேருந்து இங்க போகும் அப்படின்னு கேப்சர் பண்ண முடியும். மார்னிங்ல இந்த மாரி பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ மார்க்கெட் 35 என்ட்ரி தான். 36, 37 அடுத்து பாருங்க 38, 39. எனக்கு இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு பியரிஷ் சிம்பல் மாரி காட்டுனா, ஸோ இதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இல்லங்கிறது காமிச்சிருச்சு. ஸோ நான் வந்து இங்கேருந்து எக்ஸிட் ஆகுறேன். அப்ப இங்க போய் பார்த்தோன்னா, எத்தன மணிக்கு 9:35 எனக்கு இது என்ட்ரி ட்ரிக்கர் ஆன டைம். இந்த டயத்துல உள்ள என்ட்ரி ஆகுறேன். அதே மாரி 9:39 மார்க்கெட் எனக்கு அந்த இடத்துல பியரிஷ் சிக்னல் காட்டுனோன, இங்கேருந்து வெளில வரேன். ஸோ என்னோட என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 302. நான் இங்கேருந்து வெளியில போனது 352. ஸோ எனக்கு இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டா கிடைச்சுச்சு அப்படின்னா, ரூ. 3075. ஸோ நான் இன்னைய ட்ரேட இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் மேல போலாம், இல்ல கீழ வரலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். பட் நான் இந்த ட்ரேட முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன், என்னோட ட்ரேடிங் செட்டப்ப நான் குளோஸ் பண்றேன். இப்ப இது வந்து கன்ல போய் பார்த்தேன்னா, நான் என்ட்ரி எடுத்த இடம் எந்த இடம் அப்படின்னா, இந்த இடம் எனக்கு நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் என்ட்ரி. இங்கிருந்து நான் மேல போறேன். எனக்கு இந்த இடம் எனக்கு எவ்வளோன்னா, 354 இந்த இடத்துலேருந்து நான் வெளியில வரேன். ஸோ எனக்கு இது டன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ என்ன பண்ண முடியும், நான் இந்த பக்கம் என்னோட ஸ்பாட் சார்ட்ட ஓப்பன் பண்ணிப்பேன். இந்த பக்கம் என்னோட ஆப்ஷன்ஸ்ல மேல போம்போது கால் ஆப்ஷனும், கீழ வரும்போது புட் ஆப்ஷனும் ஒரே ஸ்கிரீன்ல பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு என்னால ஈஸியா பண்ண முடியும். இம்மீடியட்டா நான் பை பண்ணலாமா, செல் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கேயே என்னால டிசைட் பண்ண முடியுது. ஸோ நான் இந்த கான்செப்ட் எல்லாம் பயன்படுத்துறது, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ட பயன்படுத்த நான் இந்த ட்ரேட் எடுக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் கீழ இருந்த வாட்ஸ்அப் நம்பர்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கோர்ஸ் பத்தின தகவல நான் உங்களுக்கு அதுல தர்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மத்த ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். தேங்க் யூ.